சென்னை திருவொற்றியூரில் மாநகர பேருந்தின் கதவில் சிறுவனின் கை விரல் சிக்கி நசுங்கியிருக்கிறது. இந்த சம்பவமானது பேருந்தின் கதவை மூடிய போது தாயின் கண் முன்னே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நிர்மல். வணக்கம் நிர்மல், எந்த வழித்தடத்திற்கு செல்லக்கூடிய பேருந்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது? சிறுவனின் உடல்நிலை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை திருவேற்றூர் பெரியார் நகரை சேர்ந்தவர் சௌமியா. இவரது 5 வயதுடைய மகன் திருவேற்றூர் எல்லையம்மன் கோவில் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார். இந்நிலையில் இன்று மாலை பள்ளியில் இருந்து குழந்தையை தாய் சௌமியா வீட்டிற்கு அழைத்து செல்ல எல்லையம்மன் கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து எழும்பூரில் இருந்து எண்ணூர் வரை செல்லும் 28B பேருந்தில் ஏறியுள்ளார். பேருந்து தேரடி நோக்கி சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் கதவு ஓட்டுநர் மூடியுள்ளார். அப்போது குழந்தையின் கைவிரல் கதவுகளின் நடுவே சிக்கிக் கொள்ளவே குழந்தையின் தாய் கதவை திறக்கும்படி கத்தி கூச்சலிட்டுள்ளார். அருகில் இருந்த நடத்துனர் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் இருந்ததாக கூறப்படும் நிலையில் சிறிது தூரம் சென்ற பிறகு பேருந்தின் ஓட்டுநர் மூலம் கதவு திறக்கப்பட்டது. அப்போது ரத்தம் சொட்ட சொட்ட சிறுவனின் கைவிரல்கள் நசுங்கியிருப்பதை கண்டு தாய் கதறி அழுதுள்ளார். இதனைத் தொடர்ந்து பேருந்தில் சாலையில் நிறுத்திவிட்டு பேருந்தில் பயணம் செய்தவர்கள் அருகில் இருந்தவர்கள் பேருந்தை சிறைப்பிடித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இந்நிலையில் அருகில் இருந்தவர் அனைவரும் குழந்தையை திருவேற்றூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். குழந்தையை பரிசோதனை செய்த டாக்டர் விரல் நசுங்கி இருப்பதால் தையல் போட வேண்டும் என்று கூறினார். இதனால் குழந்தைக்கு தற்போது தையல் போட்டுள்ளது. இது தகவல் அறிந்து வந்த திருவேற்றூர் போக்குவரத்து போலீசார் மற்றும் தண்டையார்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் ஓட்டுநர் நடத்துனரிடம் விபத்து குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டனர். 5 வயது உடைய குழந்தையின் கைவிரல் நசுங்கப்பட்டது அந்த இடத்தில் பரபரப்பான காட்சியளிக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி நிர்மல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.